கோகுல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் கழிச்சு காலையில் எழுந்துக்கிறானா. கரெக்ட். 6 மணிக்கு எப்போ திரும்ப இருந்தேன் இதோட. அதுவுமே இதுக்கு முன்னாடி அவன் வீடியோக்கு தான் எழுந்திருக்கேன். ஆமாம், அந்த கிரிக்கெட் வீடியோக்கு வந்து காலங்காத்தால எழுப்பி கூட்டின்னு போனான். என் வீடியோலாம் எப்போ மிட் நைட்டு தான். இந்த மாதிரி காலங்காத்தாலாம் வச்சு ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாம், நைட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்லீப் சைக்கிளை கட்டு விட்ருவோம். தூங்கவே விட மாட்டான். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மழை பெய்யுதுன்னா முடிஞ்சு போச்சுடாடி. உனங்க வேற உலக காலையில இருந்து வந்திருக்கானுங்க. இவன் அவன் தான் ஆண்டி யோசிச்சிருப்பாங்க, இவன் என்ன நீ திருந்திட்டு இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறான். விடியறதுக்கு முன்னாடி எப்படா எழுது கடைசியா? அவன் நார்மலாக எப்படி தெரியுமா, காலையில் ஆண்டி பார்த்தாங்கன்னா சரி பையன் இப்போ தான் தூங்க போகிறான்னு நினச்சிப்பாங்க. நீ பார்த்தா வெளியே அது வேற இருக்கு. நான் ஏர்லி மார்னிங்லாம் எழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, இப்போதான் நீ தூங்கவே போறியா நீ அப்படின்னுவாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி தான் ஆச்சு. ஏதோ வந்து பிரயாணம் நடக்குதான். இந்த ஒன் சைட் கட் பண்ணிட்டாங்கன்னா அப்படி வர ரூட்டு டீச்சர் போகணும். அந்த இடத்துல தான் போகணும். கஷ்டம் அதில் ஃபுல்லாக இந்த பக்கம் அமைச்சிட்டாங்களா, ரைட் ஹேண்ட் சைடு போக முடியல. எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் 5:30 எழுந்து 5:30 மணிக்கு எழுந்து பார்த்துருக்கீங்களா? மழை வந்துருக்கும். ரெண்டுமே இருக்கு. இடம் வீட்டுக்கும் போக முடியல, மழையும் பெய்யுது. இவன் விடிய காலம் எழுதுனால மழை பெய்யுது. மழை மட்டுமா பெய்யுது, தடைய போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய வாய். இதெல்லாம் என்னோட ஸ்லீப்பிங் டைம். நம்ம ஊர்ல எப்படி இருக்கு? ஊட்டி மாதிரி இருக்கு. ஊட்டிக்கு வந்துக்கிறோமா? நல்ல வேலை பீச்சு தெரியும் போல. போனா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல, வெட்ட வலி. ஐயோ, இந்த சொட்டர் போட்டு வந்திருப்பனே. உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாளா நீங்க கேட்டது நடக்க போகுது. இவ்வளோ காலையில எல்லாரையும் வந்து எழுப்பி கூட்டிட்டு வர ஒரே ஒரு விஷயம் காத்தாடி வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் லைஃப்ல பார்த்த வீடியோ காத்தல் வீடியோ பீச்ல. அப்படியா? டேய், நீ மட்டும் இல்லடா, நிறைய ஓடி பாதவர்கள் எல்லாரும் வந்து கிரைட் வீடியோ தான் வந்து ஹிட் ஆச்சுல, ஃபயர் ஹிட் ஆச்சு. அதனால எங்களோட தலைவருக்கு எப்படி பாம்போ அது மாதிரி எங்களுக்கு டான்ஸாடிக்கு வந்து காத்தாடி ரெண்டுமே பறக்கும். நீ வந்து என்னன்னா இந்த சங்கராந்தியா? ஆமாமா, அந்த ஃபெஸ்டிவல். எந்த ஊர் ஃபெஸ்டிவல் இது? தெலுங்கானா, தெலுங்கு, ஆந்திரா சங்கராந்திரி, ஆந்திரா. தெலுங்கு. அது வந்து வாட்டர் கப். தாய்லாந்து டேய், சாங் இவர் இந்தியால விட்டு தாய்லாந்து போயிருவாரு. சரி, அந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் வந்து காத்தாடி வந்து ஆமா பறக்க எல்லா இடத்துலயும் காத்தாடி ஃபெஸ்டிவல் இருக்கு. அந்த சங்கராந்தியில வந்து அந்த இது இருக்கு, ட்ரெடிஷன் இருக்கு போல. அதனால வந்து நம்ம ஜெப்டோல எல்லாம் வந்து காத்தாடி விற்கிறாங்க. சுத்தமான காத்தாடி. நல்லா ஜெப்டோ தான் ஆர்டர் பண்ணேன். ஒரு முக்கியமான ஒரு மாட்டு இருந்துச்சு. அந்த பேரை பார்த்து நான் பயந்துட்டேன். என்னடா இதெல்லாம் விற்கிறீங்கன்னு. அதை நான் காமிக்கிறேன். ஆமா, பாஞ்சாலும் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் இருக்கு. என்ன போடுவாங்க தெரியுமா? நாய் டீ, பாட்டிலோடு எல்லாம் போட்டு சுண்டை காய்ச்சி அப்படியே விட்டுன்னு இருப்போம். காத்தாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. என்னோட காத்தாடி எக்ஸ்பீரியன்ஸா? அப்படி போய் விட போயிருப்பா. உங்க அம்மா வந்து அது ஒரு அடிச்சு காத்தாடி சீசன்லாம் வரும்ல, அப்போ வந்து வீடு சுத்தி எல்லாம் மாடியில் ஆக்சுவலா ஆரம்பிக்குது காத்தாடி சீசன். அது ஆனா இப்ப பேன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லீகலா அது ஒரு மாதிரி தாண்டா பேண்ட். அது இப்ப யாரும் வெறும் இதுல விட்டு கீழே அடிக்கிறா. மாஞ்சா போட்டாதான் அது போட்டு எல்லாம் விட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க. நானும் அப்படியே பார்த்துட்டேன். நானும் அப்படியே ஆட்லயே விட்டு இருப்பேன். அப்படி அதை பார்த்துட்டு நான் பார்த்துட்டு வாயில விடுறேன். அது வந்து எங்க பக்கத்து வீட்டுல பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து அது சொல்லி கொடுத்தாரு எப்படி விட்டோன்னு. அதுக்கப்புறம் அப்படியே விட ஆரம்பி. ஆனா ப்ரொஃபஷனல்லாம் இல்ல, சும்மா விட்டுட்டு யாராவது டீல் அடிப்பாங்க, என் காத்தாடி போயிடும். அப்புறம் போயிட்டு இன்னொரு 2 ரூபா கொடுத்து போய் வாங்கிட்டு வருவேன். கவர் காத்தாடினா 50 பைசாடா. இப்ப எவ்வளோ? அதெல்லாம் இருக்குது இல்லடா. 100 ரூபா. ஒரு 5 காத்தாடி 100 ரூபா ஜெப்டோல. அப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்கு தெரியுமா? காத்தாடி விடுறதோட டீல்ல போயிரும்ல, அதை அதுக்கு ஏரியா விட்டு ஏரியா ஓடுவானுங்க. அதுக்குதான் அதுக்கு சண்டை வரும். எங்க வீட்டுல எங்க ஏரியால நான் எப்பவுமே காஸ்ட்லியான காத்தாடி தான் வாங்குவேன். அந்த பெரிய சைஸ் வாங்குவானா எல்லாரும் வெயிட் பண்ணுவானுங்க. டேய், இந்த கண்டிப்பா டீல் போயிடும். ஏன்னா பெரிய மாஞ்சாங்கெல்லாம் பெருசா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் நானு. கண்டிப்பா டீல் போயிடும். போடா, எங்கெங்க இருந்து வருவானுன்னு தெரியாது அந்த காத்தாடி பிடிக்க.
வாடா மழை அதிகமாயிக்கிறா வாடா. எத்தனை தடங்களை தான் நாங்க பார்க்கறோம். சும்மா தான் மழை பெய்யுது, லேசா தூரி இருந்தது 2 நாளா. இப்ப பார்த்தா மழை பெய்யுது. காத்தாடி விட முடியாது பிள்ளைதே. ஈகிள் காத்தாடி, ராகுல் காத்தாடி, காங்கிரஸ் காத்தாடி, ரைட் கலர் காத்தாடி, பாகிஸ்தான் காத்தாடி. இது என்னது? ரெண்டும் சும்மா பேட்டர்ன். டேய் ரைட் வானவில் காத்தாடி. சிரோடுங்கடா. இந்த பொறுப்பா இதான்பா சொன்னேன். பெரிய சொன்னேன்ல கெஞ்சாடா மாஞ்சாடா. மாஞ்சாவா? மஞ்சா மாஞ்சா வந்து நீ கையை எப்படி மாஞ்சாலாம் அவரு காலி பண்றோம். மாஞ்சாலாம் அப்படியே ஷைனிங்கா இருக்கும். பாட்டில் ஷைனிங்கா இருக்கு. மேல கிளாஸ் பாட்டிலோட உனக்கு திக்னஸே வந்து அப்படியே ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அதே மாதிரி மாஞ்சானா மூந்து பார்த்தா டீ வாசனை அடிக்கும். நல்ல வாசனை அடிக்கும். என்ன இன்னமும் மாஞ்சா காசுனா மாதிரியே பேசுற நீ. ஈகிள் காத்தாடி இது வந்து எனி வெதர் காத்தாடி. இது மழை புயலே அடிச்சாலும் பறக்க விடலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க காத்தாடி வீடியோன்னு. அதான் ஃபெஸ்டிவல் டைம்ல பண்றோம் நாங்க. இதெல்லாம் அது காத்தாடி சீசன் ஸ்டார்டிங். பறந்துருவாரு ஏற மாட்டேங்குதுடா. பாக்கெட் இது டிஃபரெண்டா இருக்கு. எப்படி என்னன்னு பார்க்கணும். டேய் சன்ரைசர்ஸ் சைடுல டீம் லோகோ மாதிரி இருக்குடா. ஆமா வருஷமா வந்து காத்தாடி விட்டு 5 வருஷம் இருக்க முடியல. ஆனா இது வந்து பண்ணவே இல்ல. இது வந்து சுத்த மாட்டேங்குது, ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. காத்துல ஏறிச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே போய் பாத்துட்டு இருக்கணும். இதோட ஒரே ஃபங்க்ஷன் அது பாரு. அந்த விங்ஸ் ஃபிளாப் பண்ற மாதிரி இருக்குது. சூப்பரா. அங்கிள் ட்ரெடிஷனல் காத்தாடினா நம்ம சொல்ற பேச்சு கேட்கும். லெஃப்ட்ல போடுறா லெஃப்ட்ல வலிக்கலாம். இப்படி இது வந்து இருக்கு அந்த பண்ணு இருக்கு. அப்படி ஒரு வச்சா லெஃப்ட், இப்படி ரைட் வச்சா ரைட். கைஸ் ஈகிள் காத்தாடி சக்சஸ். அடுத்து என்ன காத்தாடி பார்க்கலாம். டேய் இருப்பா அப்பா அவசரப்படாதப்பா. ஏன்டா? இருப்பா. அங்கிளுக்கு ஒண்ணு தலகால என்னால முடியல. எத்தனை காத்தாடி வச்சுக்கிறான். செம்மையா இருக்கு. விடு போ சினி போ. நம்ம விடலாம். இங்க வங்கடகர காத்தாடி ஃபெஸ்டிவல் நடக்குது. யாருன்னா போலீஸ்கார் வந்து கேட்ட காத்தாடி இந்த ஃபெஸ்டிவலுங்க సంక్రాంతిలో காத்தாடி ஃபெஸ்டிவல். ரைட் காத்தாடி ரைட் அடிக்குது. இது அது பேர் என்ன? சைடில் ஒன்று கட்டுவோம். அது பேர் என்ன? மறந்துட்டீங்களா? நான் மறக்குதெல்லாம். ஆமாரா ரைட் அடிக்குதுடா. இது சாயுதுடா. பத்த பக்கம் சாய் துணி ஆடுறா லெஃப்ட் சைடு. ஈரமாயிடும். நினைவுகள் அதுக்கப்புறம் தெரியல. இது வரா இங்கதான் சாயுது. இந்த எது சாயுது? ரைட் சாயுது. ரைட் சாயுதுன்னா அங்க வெயிட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆமா லெஃப்ட் கட்டு. அதுதான் சொல்றாங்க. நம்ம இந்தியா காத்தாடி இப்ப எப்படி பறக்குது பார்ப்போம். ஒரு கல்லு ஒன்று வச்சு ஐயோ இப்ப லெஃப்ட் சாயுது. நல்லா ஏய் அதை கட் பண்ணி விடுறா. ஏய் ஒருத்த பாரு. டேய் இருடா ரைடா வருவோம். இந்தியா
காத்தாடி மக்கார் பண்ணிட்டு அந்த ஒரு காத்தாடி பறக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக்குது பாரு. யானு பேர் என்ன? கேள்விக்குறி. 3, 2, 1 ஏய் குத்துதே. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. இது ஆக்சுவலா கொஞ்சம் ஆக்ரோபாட்டிக் காத்தாடியா தான் இருக்குது. அப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது. இங்க பாரு, இது நல்லா இருக்கு. ஸ்டண்ட் காத்தாடி மாதிரி தான் இருக்கு. இது வந்து இந்த அப்படியே கரெல்லாம் போடுதுடா. சூப்பரா இருக்குது ஆக்சுவலா. ரைட் பேர்ல ஏய் சீகிளை விட இது செமையா இருக்கு. சே நோட்டு மாஞ்சா, அதுதான் ரிஸ்க்கு. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸே இல்லாத இடத்துல வந்து காத்தாடி பார்க்க வைங்க. அதுவும் ஒரு லிமிட்டோட என்ஜாய் பண்ணுங்க. நம்ம விடுற டுபாகூர் நூலுக்கு ஒரு ஆக்சசரி வேற. இல்ல அது இருந்துச்சு விக்குது 50 ரூபா. பேர் என்ன தெரியுமா? லொட்டாய். இதுல ஒரு கட்டை லொட்டாய், 1.5 கட்டை லொட்டாய், 2 கட்டை லொட்டாய். இது கால் கட்டையா இருக்கும். புழுன்னு இருக்குது. இது கட்டை இல்ல, பிளாஸ்டிக். லொட்டாயிலாம் இருந்துச்சு தெரியுமா? காலம்லாம் காலம் தான். 90s கிட்ஸ் தான் லாஸ்டா வந்து இந்த மாதிரி விஷயத்த என்ஜாய் பண்ணதெல்லாம். அதெல்லாம் கிரவுண்டே இல்லையே விளையாடுறதுக்கு. காத்தாடி பாருங்க. அடுத்து நம்ம நிதிஷ் வந்து வானவில் காத்தாடி எடுத்திருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டிருக்கியா? நம்ம இப்படி இருக்கும்போது படக் 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 அந்த கவர் காத்தாடி தான் செமையா சவுண்ட் வரும் ஆக்சுவலா. வைப்ரண்டா இருக்கு. இது நல்லா சுறுசுறுன்னு இருக்குடா இன்னும். கைஸ் அது வந்து விபத்தாயிடுச்சு. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ கடைசியா போய் ரெஸ்கியூ பண்ணிடலாம். இதுதான் எப்படி பறக்கணும் எங்களுக்கு தெரியல. ஏரோப்ளைன் காத்தாடி. ஓ ஏரோப்ளேனா? அப்போ தனி டெக்னாலஜியா இருக்கும். ஏரோடைனமிக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் காற்று உள்ள போய் வெளியே வர மாதிரிலாம் வச்சுக்கிறோம். அப்போ இது வந்து இதுவே ஆகாது, பறக்க செடியா இருக்கும். 3, 2, 1 என்ன பண்ணோம்? நம்ம வந்து டேடுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். மேபி அடுத்து ஒரு கைட் வீடியோ போடுறதா இருந்துச்சுன்னா டேடோட ஃபோட்டோவில் வந்து இப்படி கை இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பட்டம் செஞ்சு விடலாம். கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்மக்கிட்ட ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. பாலாஜிக்கிட்ட சொன்னால் ரெடி பண்ணுவோம். என்ன சொல்கிறேன்? நம்ம பாய்ஸ் எல்லாரும் இப்படி நிற்கிறோம் ரெஸ்ட்டு பறக்க விடுவோம். பாலாஜி எல்லாருக்கும் வந்து உள்ளதான் இறக்குறாங்க. முடிக்கும் ஒரு நியூஸ் பேப்பர்ல செஞ்சா கூட ஏதாச்சும் அது ஒரு கிலோமீட்டர். மணி என்ன ஆகுது? நேரத்துலாம் வெயில் வந்துட்டு இருக்கோம். 9 ஆக போகுது. வெயில் வந்திருக்கோம். கிளைமேட்டு செம்ம கிளைமேட். ஹைட்டாவே பறக்க மாட்டேங்குது. லான்ச் ஃபெயிலியர். போதுரா இது வந்து ஃப்ளைட் மாதிரி இருக்கா? ஏருக்கு போய் வெளியே வர மாதிரி என்னமோ செட் பண்ணி கடைசியில் ஒழுங்கா பறக்குது. பீச் காத்துல தான் இருக்கோம். ஓகே, கேன் வி ஸ்கிப் டு தி குட் பார்ட்? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஸ்டேஷனரி காத்தாடின்னு நினைக்கிறேன். நீங்க ஏத்திட்டு அப்படியே கையில வச்சுக்கணும். மாஞ்சா ப்ரொடெக்ஷன், விரலுக்கு ப்ரொடெக்ஷன், மாஞ்சா ப்ரொடெக்ஷன். சிரிக்கிறடி. ஓகே, மெயின் பார்ட் வரலாமா? என்ன இருக்கு கலர்? ஒன்னுறா இவரா? உய் இருக்கா? ட்ரெடிஷனல் காத்தாடியே. ஆஹா, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காத்தாடி வேணும்னா ஜெப்டோல பாருங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3000 ரூபா ஆச்சு. நம்மலாம் ஒரு என்ன ஒரு 20 ரூபா இருந்தா ஒரு 10 காத்தாடி வாங்கிட்டு வருவோம் முன்னாடிலாம். அதெல்லாம் அப்படி இல்லை, 3000 ரூபா ஆகுது காத்தாடி. இதுதான் வைப்பாங்கல்ல அளவு, ஜான் அளவுலாம் பார்த்து இந்த இடத்துல வைப்பாங்க. இங்கே வந்து டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வாட் எக்ஸைட்ஸ் யூ? இதுக்குடா அதை பண்ணுறீங்க? ரெண்டு நியூலும் பிரிஞ்சு இருக்கும்.
அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், இது பண்ணா ஒன்னாயிடும். முதல்ல எங்க ஓட்ட போட்டா அதெல்லாம் சொல்லல. இருக்குல்ல, இங்க இருந்து ஒரு ஜான் வச்சு இங்க போட்டுக்கணும். இது எப்படி பண்ணுவோம், டயகனலா இங்க ஓட்ட பண்ணோம். இதுக்கு அதான், ஆமா, இதுக்கு இங்க வந்து டயகனலா பண்ணணும், இங்க பேரலலா பண்ணணும். மேல இருக்கிற பிச்சை லாக் பண்ணணும். வந்து வயசானாலும் இல்ல எல்லா குழந்தைங்களும் கெடுக்குது பாரு அப்படின்னு பேரண்ட்ஸ்லாம். இது வந்து இங்க நாட்டுப்புறம் தான் வந்து ஒரு கெத்து. ஆமா ஆமா ஆமா, பேலன்ஸ் நான் இதெல்லாம் நீங்க வச்சு போடுவீங்களா? வச்சுதான் போடணும். என் பெரியப்பாலாம் வந்து நியூஸ் பேப்பர்ல கத்தரி செஞ்சு தருவாரு. நியூஸ் பேப்பரு சாதம் இது ரெண்டும் தான் கத்தரி செஞ்சிடலாம். அதான் செம்ம டைம் அதெல்லாம். ஆனா இது வெயிட் இல்ல, ஈஸியா பறக்கும். ஓகே, இப்படி கட்டிட்டோமா? இப்போ இதுதான் வந்து அழகா இருக்கும். இப்படி பேலன்ஸ் பார்க்கணும். இப்படி கட்டிட்டோமா? இப்போ இந்த சூஸ்திரம்ன்றது என்ன தெரியுமா? காத்தாடிக்கு பேலன்ஸ் பாக்குறது. அது சிம்பிளா என்ன தெரியுமா? புரியலையா? இப்ப சொல்றேன். இந்த நூல் அதிகமா இருக்கணும் ஆக்சுவலா, இந்த நூல் கம்மியா இருக்கணும். இதுக்குதான் என்ன பண்ணணும், அதான் இன்ஜினியர். மேல 3 மேல 2. அப்ப என்ன ஆகும், இந்த பக்கம் நிறைய. அப்படி இல்ல, மேல அதிகமா இருக்கணும், அதோட ஒண்ணு கம்மியா இருக்கும். இங்க 1 0 கூட வச்சுக்கலாம், இல்ல இங்க 2 1 0 3 2 அந்த மாதிரி தான் இருக்கணும். அதான் மேட்டர் தான். இப்போ இங்க இப்படி வச்சிட்டு எத்தனை 1 வைக்கலாமா? 3 3 2. இப்போ என்ன இப்படி சுருக்கணும், அவ்வளவுதான். ஒரே இப்போ இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல முடி போடணும். இந்த பாயிண்ட்ல கரெக்டா முடி வரணும். 3 2 1. அழகாடு. ஓகே. இப்போ என்ன தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா? அப்ப அப்படியே வை, அப்படியே வை. அத அவ்வளோதான்டா, சோழியை முடிச்சிட்டான். தொட்டாலே பட்டாசா நப்பட்ட கேட்டாயிடுச்சு. படிச்சிருக்கா சுரேஷ் வரைக்கிறாரு. அவ்வளவுதான், எவ்வளவு காசு வேஸ்டா போச்சு. பச்சை இருக்கு உள்ள, பச்சையும் கையில எடுங்க. இது கலர் கலரா வச்சிருக்கீங்கடா, உள்ள பதுக்கி வச்சு என்ன பண்ண போறேன்? அங்கிளுக்கு இந்த கைட்டோட இதெல்லாம் தெரியல. ஆமா, பேர் சொன்னனே, ஒத்த கண்ணுனா என்ன இதுன்னு கேக்குறீங்க நீங்க? ஒத்த கண்ணு, ரெட்டை கண்ணு, எதாமீசை, பட்டை, அப்புறம் வந்து ஒத்தப்பட்டை, அப்புறம் வந்து எனக்கு தெரியாத தலைப்பட்டை, ஈகல், சட்டி, இந்த சட்டி சைஸ் ஷேப். மழைடா 3 2. இது ஏறு பண்றா. ஐயோ ஏறுடா. போடு நூல் விட்டினா. ஓ ஷிட். காக்கா வலிப்பு. காக்கா வலிப்பு. இதுதான் காக்கா வலிப்பு. இப்படி வருது இல்ல, அந்த வேற கண்ட்ரோல்லே இல்லாம நூல் இப்படி போயிடும். இப்படி நம்ம வலிச்சு வந்துடும். அந்த காக்காவே பெஸ்ட் பழகுது. இது ட்ரெடிஷ்னல்னு ஒழுங்காக பறக்க மாட்டீங்க. நல்ல காத்து இருக்கு. கொடுக்கும்போதே ஓட்டையோட கொடுத்துருக்கான் சார். அது ஓட்டை பச்சையும் ஒன்று உள்ள ஓட்டை. ஒரு காத்தாடி 20 ரூபா வருது. 25 ரூபா ஒரு காத்தாடி. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களாடா? இது மாதிரி இங்க பாரு, இது பாரு, இது தப்பு. வாங்கின பேப்பர் பிளாஸ்டிக் சொதப்புது. அதனால எங்களோட ரெஸ்கியூக்கு நாங்கள் வந்து கவர் காத்தாடி வச்சிருக்கோம். கவர் காத்தாடியில் காமிக்கிறாங்க, பார்த்து டப்புன்னு போயிடும். அப்படி பெருசாக சூப்பர். எல்லாம் கீழே நியாயம் பண்ணுறாங்க. அப்பாவோட டைம்லலாம் இல்லை, என்னோட அம்மாவோட அண்ணன் ஏதோ ஒரு மாஞ்சா போட்டி தான், அதாவது மாடியில் விடுவாங்கல்ல, அவன் சூழப்பட்டாலும் மாமா போயிட்டு ஏதோ ரவுடியோட காத்தாடி அறுத்துட்டாரான். அவன் வரானா அடிக்க, அதனால தானே அங்கேருந்து காலி பண்ணிட்டு வந்தீங்க. ஆமாம், அவங்க வந்து புரிய. ஐயோ, நீங்கள் எடுத்துட்டீங்களா மச்சான்? அவன் பயங்கரமான, அவன் வந்து இது பண்ணுறவங்க, அதாவது என்னது காம்படிஷன். அந்த காத்தாடி சும்மா ஏதோ 4 அடி தான் எங்களுக்குன்னா, ஒரு 10-15 அடி இருந்தது. அது வந்து எங்களை அடிச்சான் பாரு, அது அறுத்துருச்சு. நீங்கள் எதுவும் பண்ணல வேணுட்டு எல்லாம் தூக்கின்னு வந்துட்டான். ஓடி வீட்டுக்கு அவன் தேடுறாங்க வெளியே ஆளை. அன்னிலேருந்து உடனே அந்த வீடை காலி பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் லொக்க காத்தாடினும். இது பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு, ஸ்டிஃபாவே இருக்காது, லொக்கையா இருக்கும். அவரா சூப்பரா ஏத்திட்டான். நிதிஷ் என்ன டீல் போட பார்த்தா தட்டு 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 தட்டு. கோகுல் வித்தகாரம்பா, நல்லா கண்ட்ரோல் பண்றான்.
பிளாஸ்டிக்கு ரொம்ப வேஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. எல்லா காத்தாடியுமே விடே ஏய் கை வலி கை வலி செம்மையா ஷோல்டர் வலி. அவன் பாரு ஜாலியா பறக்க விட்டுனுக்குறான். நூலை விட்டுக்கிட்டே தட்டு. நீங்க என்னடா ஏத்தறதுக்கே கஷ்டப்படுறீங்க. ஓடே வாடா லெஃப்ட் வாடா. அது எங்க ரைட்டே தான் போகுது. நந்தினி கிராஸ் ஆவா அவள்தான் நீ போறா நீ போறா வரா கிராஸா வந்துட்டான். போச்சு அவன் ஒழுங்கா விட்டுருந்தான். அதையும் கேட்டீங்களா? குற்றாலத்தில் சாரல் மழைன்னு சொல்லுவாங்க. அது இங்கே இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது லைஃப்பில். விடுது அப்படியே சுள்ளுன்னு ஊசி மாதிரி குத்துது, நின்று போயிடுது, திருப்பி வருது. செம்ம குளிர், ஜாலியாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு அமைஞ்சிது கரெக்டாக. ஆனால் அது காத்தாடி விடுறது நேரத்துலேயே அமையணும். எல்லாம் இங்கே வந்து கடற்கரையில் இருந்துன்னா கூட பரவாயில்ல போகுது. இங்கே செடியாக இருக்கா, மாட்டி கிழிஞ்சிடுது. கடற்கரைன்னா இங்கேயாவது எடுக்க முடிஞ்சுது. ஆமாம், அங்கே போயிருந்த காத்தாடி சரி இல்லையா, இல்லை காத்தாடி விடுறவங்க சரி இல்லையே. நீ எல்லாம் சூப்பராக விட்டு. காத்தாடி சரி இல்லைடா. இன்னும் நிறைய எல்லாம் இருந்துச்சுப்பா. பட்டை காத்தாடி, ஒத்த கண்ணு எல்லாமே இருந்துச்சு. ஆனா நான் ஆர்டர் பண்ற டைம்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு. ஓகே, செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த கிளைமேட் தான் எல்லாத்தோட ரொம்ப பிடிச்சிருந்தது. காத்தாடி விட்டதும் கொஞ்சம் அப்படியே மனசுக்கு திருப்தியாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட அந்த மெமரிலாம் செம்ம திருப்பி ரீகைன் ஆச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது இந்த இடம். இந்த அட்மாஸ்பியரு பக்கத்துலேயே தான் கடல். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். 100 மீட்ரு 200 மீட்டர் தான் இருக்கும். நம்ம சிலிண்டர்லாம் அடிச்சுன்னு போச்சே அந்த கடற்கரை சமைக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, தோரா, கோகுல் அண்ட் நிதேஷ். வேற ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கீழே ரோட்டில் விட்டுனுக்குறான் காத்தாடி.